بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله بعد அன்பிற்குரியவர்களே, ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? நாம ஜகாத்தை கொடுப்பது முறையா அல்லது இயக்கங்கள் ஜமாத்திடம் கொடுத்து ஜகாத்தை கொடுப்பது முறையா போன்ற விஷயங்களுக்கான தெளிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ஜகாத்தை பொறுத்தவரையில் அது ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடியது. யாரெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் ஏழை என்றால், யார் ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இல்லையோ அவர்கள் அனைவரும் ஏழையாக இருப்பார்கள். இப்போ ஒரு நபருக்கு வீடு இருக்கும், அந்த வீட்டில் சொந்த வீடு இருக்கும், ஆனால் அவங்களுடைய தேவைகளுக்கு அவர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களாக இருப்பார்கள். வீடு இருப்பதன் மூலமாக பணக்காரர்களாக நாம் கருதிவிடக்கூடாது. இப்படியாக இஸ்லாத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி இஸ்லாத்தில் யார் தங்களுடைய தேவைகள் போக, தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் போக, சேமிப்பில் அளவை அடைந்து ஜகாத்துடைய அளவை அடைந்து சேமிப்பில் யாருக்கு இருந்து அந்த ஜகாத்துடைய கொடுப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் பணக்காரர்கள். அவர்களுக்கு தான் ஜகாத்தை கொடுக்கக்கூடாது. அது அல்லாத மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஜகாத்தை கொடுக்கலாம். இப்போ தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய வீடாக இருக்கிறது, வாகனமாக இருக்கிறது, அதுவெல்லாம் தேவைக்காக உள்ளதுதான். அது வைத்திருப்பதன் மூலமாக பணக்காரர்களாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. இரண்டில் அவர்கள் என்ன செய்வாங்க? மாதாந்திர வருமானத்தின் மூலமாக படக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இப்போ அன்பார்ந்தவர்களே, யார் இஸ்லாத்தில் ஏழைன்னு சொன்னால், யாருக்கு ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதி பெறவில்லையோ அவர்கள் எல்லாமே ஏழையாகத்தான் வருவார்கள். அவர் அனைவருக்குமே நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதில் சிறந்தது யாருன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். நெருங்கிய உறவினர்களில் ரொம்ப நம்முடைய குடும்பத்தில் அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை இது போன்றவர்கள், இன்னும் தம்முடைய தாய் தந்தைமாருடைய அண்ணன் தம்பிமார்கள், இவர்களுக்குத்தான் என்ன ஜகாத்தை முற்படுத்துவது சிறந்ததாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு மனைவி ஒரு நகை வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த மனைவி தான் அந்த நகைக்கான ஜகாத்தை கொடுக்கணும். கணவனுக்கு அது பொறுப்பு கிடையாது. அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய கணவன் மிக சிரமத்தில் இருந்தால் கணவனுக்கு கூட என்ன செய்யணும்? ஜகாத்தை நம்ம கொடுக்கலாம்னு இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கும்பொழுது சஹீல் புகாரில் ஹதீஸ் வருது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட போய் ஜகாத்தை கொடுக்குமாறு ஏவுறாங்க. அப்படி வரும்பொழுது ஜைனப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஜகாத்தை கொடுக்குறான்னு இருக்கிறேன், எனக்கு நகை இருக்குது, ஆனால் என்னுடைய கணவர் அவருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு அவர் சிரமப்படுகிறார், அவருடைய பிள்ளைகள் சிரமப்படுறாங்க, என்னுடைய கணவருக்கே நான் கொடுக்கலாமா என்று கேட்கும் பொழுது நபிசாசனம் சொன்னாங்க, தாராளமாக கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுப்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக, வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனைவி கணவன் மிகப்பெரிய சிரமத்தில் இருந்தால் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், யார் ஜகாத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திரும்பி என்ன செய்யக்கூடாது? அந்த செலவினத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடாது. இப்போ கணவனுக்கு ஒரு மனைவி ஜகாத்து கொடுத்தா அந்த பெண்மணி என்ன செய்யக்கூடாது? அந்த பொருளாதாரத்தை கணவர் அந்த பெண்மணிக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பெண்மணி அதிலிருந்து என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அது நம்ம கவனத்தில் வைக்கணும். ஏன்னா ஜகாத்து கொடுத்தவர்களே அதை பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஜகாத்தை கொடுக்கலாம். இப்படியாக இஸ்லாம் அந்தளவுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால், அப்போ நெருங்கிய உணர்வுகளுக்கு தான் முதல்ல என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயக்கங்களுக்கு ஜகாத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நம்முடைய நெருங்கிய உறவினர் யார், அதில் யார் மிக மிக தேவையுடையவங்க அப்படின்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால், அந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஜகாத்தை மிகப்பெரிய அளவில் கூறு போடுறாங்க. கூறு போட்டு கொடுக்குறாங்க, இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்தோம், இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் என்று ஒரு பேருக்காக என்ன செய்கிறாங்க? கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதை ஒரு பெருமையாக இதில் போடுறாங்க, போஸ்ட்டு போடுறாங்க. இது மாதிரியான விளம்பரப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, இது ஜகாத்தின் நோக்கம் என்பது கிடையாது. ஜகாத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜகாத்து ஏழைகளை உருவாக்கக்கூடாது, ஏழைகளை ஏழைகளாகவே இருப்பதற்கு வழிவகுக்கக்கூடாது. மாறாக ஏழைகளை களையெடுக்கப்பட வேண்டும், ஏழைகள் ஒழிக்கப்பட வேண்டும். இதான் ஜகாத்துக்கான முறையான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது நெருங்கிய உறவினரை பார்த்து கொடுப்போம். இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாங்க? நிறைய பிரித்து கொடுப்பாங்க. இப்போ 200 பேருக்கு ஒரு தொகையை, பெரிய தொகையை பிரித்து கொடுத்தோம்னா அது அவங்களுடைய தேவைக்கு கூட அது போதாது. இப்போ 1000 2000 என்ன செய்வாங்க? இப்படியாக பிரித்து பெரிய தொகையை என்ன செய்வாங்க? ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்க.
இது நம்ம இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு முறையை வந்து நமக்கு சொல்லித்தரப்படலை. அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது ஒரு ஏழையுடைய தேவையை முழுமையாக அறிந்து அவருக்கு தான் முற்படுத்தணும். இப்போ 2 ஏழை இருக்கிறான்னு சொன்னால் அந்த 2 ஏழையில் யார் மிக மிக தேவையுடையவர் பி ஹஸ்பில் ஹாஜா அவருடைய தேவைக்கு ஏற்ப தான் அவர் என்ன நம்ம கொடுக்கணும். அவரை நம்ம தேர்வு செய்யணும். தேர்வு செய்து அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவரை வந்து முழுமையாக ஏழ்மையிலிருந்து வெளியேற்றணும். இப்போ ஒரு நபர் வந்து கடன் வாங்கி சிரமப்படுறாரு, வட்டியில் மூழ்கி இருக்கிறாரு, அதன் மூலியமாக அவருக்கு வியாபாரத்தில் வந்து முன்னேறவே முடியல. இவருக்கு இந்த வட்டியை நம்ம அடைச்சி விட்டோன்னு சொன்னால் அவர் வட்டியிலேருந்து மீண்டு வந்துடுவார், பெரிய ஹராம்லேருந்து மீண்டு வந்துடுவார். அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த முதலாவது நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுப்பதன் மூலமாக அவர் வட்டி ஹராம்லேருந்து மீண்டு வர்றாரு. அதே போல் அவர் வந்து கடன் தொல்லை இல்லாமல் இருந்தால் அவர் உழைத்து முன்னேறி அதிகமான சொத்துக்களை சேர்த்து அவர் என்ன செய்வார், பிற்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஜகாத்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகுவார். இப்படிப்பட்ட மக்களை உருவாக்குவது தான் ஏழைகளை வந்து வென்றெடுத்து அவங்களை முழுமையான தேவை நிறைவேற்றி அவர்களுக்கு வழிவகுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து விசாலமாக்கி கொடுப்பதான், அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதான் இந்த ஜகாத் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி எப்படி இருக்குது, ஜகாத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளுக்கு தர வேண்டிய அந்த பெரிய தொகையை, ஒரு ஆளுடைய சிரமத்தை நீக்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த பெரிய தொகையை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பதன் மூலமாக அது ஒரு சாதாரண மாதாந்திர செலவுக்கு தான் போதுமானதாக இருக்கும். இப்படி கொடுக்கக்கூடாது. இந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்தா ஒன்று முறையாக கொடுக்கணும். இல்லையென்றா என்ன செய்யணும், அதை கொடுக்காம தவிந்து கொள்ளணும். இவங்க இத்தனை பேருக்கு கொடுத்தோம் என்று காட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க, இப்படி பிரித்து கொடுக்குறாங்க. இது வந்து முறையான ஜகாத்தாக இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நெருங்கிய உறவினருக்கு நாமளே போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அங்கே அன்பு வளரும், உறவு வந்து மேம்படுத்துவதற்கு வழியாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம என்ன செய்யணும், அதில் உறவினர்களில் யார் மிக தேவையுடையவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ஒரு நபருக்கு ஜகாத்து வருதுன்னு சொன்னால் அல்லது இயக்கங்கள் நீங்கள் வசூல் செய்யுங்க, தவறு கிடையாது. ஆனால் ஒரு பெரிய தொகையாக இருந்தால் அந்த தொகையை வைத்து மிக சிரமப்படக்கூடிய, பல காலமாக வட்டியில் மூழ்கி தெரியாமல் வட்டியில் போய் மூழ்கிடுவாங்க, அது ரொம்ப வருத்தப்படுவாங்க, மீண்டு வர முடியாது, அதற்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இபாதத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களை எடுத்து அவங்களால வந்து என்ன செய்ய முடியாது, அதன் மூலியமாக மார்க்கத்தினுடைய ஏனைய கடமையை செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட மக்களை கையில் எடுத்து என்ன செய்ய இயக்கங்கள் முறையாக அவங்களுக்கு அதிலிருந்து முழுமையாக வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றி அவங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு வழி செய்யணும். அல்லது வந்து யாரோ ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவருக்கு இந்த வியாபார பொருட்கள் வாங்கி கொடுத்தால் அதை வைத்து என்ன செய்வார், அவர் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டு அவர் ஒரு பணக்காரராக மாறுவார் என்றால் அப்படிப்பட்ட நபரை உருவாக்கணும். அப்படி உருவாக்குவதான் ஜக்காத்துடைய முறையாக இருக்கிறது. இப்போ 100 பேருக்கு கொடுக்கறத ஒரு பேருக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த ஏழை வென்றெடுத்து நம்ம பணக்காரா மாற்றலாம். 100 பேரையும் கொடுத்து 100 பேரையுமே ஏழையாக வைத்திருப்பதை விட 100 பேருக்கு கொடுத்து பிரித்து கொடுத்து 100 பேரையும் ஏழையாக வைத்திருப்பதை விட ஒரு நபருக்கு கொடுத்த அந்த ஒரு ஏழையை பணக்காரராக மாற்றுவது அதுதான் மிகச்சிறந்தது. அதுதான் ஜகாத்துக்கான நோக்கமாக இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்ம என்ன செய்யணும், இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இயக்கம் அப்படி முறையாக செஞ்சாங்கன்னா கொடுங்க. அப்படி இயக்க முறையாக செய்யாவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் தேர்வு செய்து உங்களுடைய ஜகாத் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்யுங்க, அதை சேகரித்து நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு அப்படிப்பட்ட ஏழையை வென்றெடுப்பதற்கு முடியுமான்னு பாருங்கள். அப்படி முடிஞ்சால் என்ன செய்யுங்க, நிச்சயமாக அதைத்தான் நம்ம செய்யணும். அதெல்லாம் பிரித்து கொடுத்து ஜகாத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம பாழாக்கி விடக்கூடாது. இதை கவனத்தில் வைங்க. அதே போல் வந்து இன்னும் சில மக்கள் இருப்பாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிக சிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க சிரமம் வந்து வெளியே தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல பக்கரால சொல்கிறான், லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருப்பார்கள். அப்போ மார்க்க பணியை செய்வதற்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. இப்போ இமாம்கள் இருக்கிறாங்க, இது போன்ற மக்கள் இருக்கிறாங்க, மார்க்க பணியை செய்வாங்க, அவங்களுக்கு வேறு வேலை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சொல்கிறான் பாருங்க. அறிஞர் பெருமக்கள் இதை வந்து என்ன செய்யுங்க, மார்க்கத்தில் பணி செய்யக்கூடிய மக்களுக்கு தான் சொல்கிறாங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அவங்களுக்கு அந்த இஸ்லாத்திற்காக இஸ்லாமிய பணிகளுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு வெளியே செல்வதற்கு வேறு வசதி இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அதாவது யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப், அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து என்ன செய்வாங்க, அறியாத மக்கள் அவர்களை வசதியுள்ள மக்களாக கருதி கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய தாரிஃபுகும் பிசீமாகும், நீங்கள் அவருடைய சில அடையாளங்களை வைத்துத்தான் நீங்கள் அவர்களை ஏழை என்று கருத முடியும். அப்படிலாம் சில மக்கள் இருப்பாங்க.
மார்க்கத்துக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. வெளியே பார்த்தா பணக்கார மக்கள் மாதிரி தெரிவாங்க, வசதி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னோம்னா அவங்க சிரமப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை பிரித்து நம்ம அறியணும், அவருடைய நிலைமையை புரியணும். புரிஞ்சு ஒவ்வொரு நிலைமையும் புரிந்து அவருடைய தேவைக்கேற்ப நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை வழங்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அப்போ அதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு தான் என்ன செய்யணும், இந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜக்காத்தை வந்து முறையாக கணக்கிட்டு முறையாக ஏழைகளை அறிந்து உறவினர்களுக்கு நெருங்கிய உறவினர்களை அறிந்து அவங்கள்ட்ட யார் வந்து மிக மிக தேவையுடைய மக்களின் அறிந்து அதே போல் ஜக்காத்தை வந்து பிரித்து கொடுத்து ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்காமல் முறையாக அவற்றை முழுமையாக கண்டறிந்து முழுமையாக ஒரு ஏழையுடைய வாழ்க்கையை தூக்கிவிடக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஏழைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் தூக்கிவிட்டு அவர்களை பணக்கார மக்களாக உருவாக்கி அவர்கள் பிற மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு மக்களாக உருவாக்க வேண்டும். இதுதான் ஜக்காத்து நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.